ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தேவேக கட்சி சார்பில் மகளிர் தினம் கொண்டாட்டம் நடக்குது. அதில் பங்கேற்ற விஜய் மகளிர்களுக்கான வாக்குறுதிகள் சிலவற்றை கொடுத்துருக்காரு. வாக்குறுதிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்சி ஆரம்பிச்ச முதல் மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்குதான் விஜய் ஒரு வீடியோ போட்டு முதலாக விஜய் தோன்றி அன்னைக்குதான் அந்த மெம்பர்ஷிப்கான ஆப்பை லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி என்ன சொன்னாருன்னா, நாங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கிறோம் நீங்க எல்லாம் அந்த மெம்பர்ஸ் ஆகுங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு விஜய் பிக்ஸ் பண்ண டார்கெட் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆப்போட கதி என்ன, எவ்வளவு மெம்பர்ஷிப் ஆயிருக்குங்கிறது விஜய்க்கே தெரியாது. அப்படி லான்ச் பண்ணாங்கிறது விஜய்க்கு தெரியாது. ஆமா இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? போன வருஷம் நம்ம என்ன பண்ணோம்? தேர்தல் ஆண்டு ஒரு வழி இல்லை, ஏதாவது நம்ம அறிவிச்சுதான் ஆகணும். இன்னொன்னு அவரோட பர்சனல் பிரச்சனைகள் கொஞ்சம் போயிட்டு இருக்கு, அது திசை திருப்புறதுக்குமான வேலைகளையும் பார்த்தாக வேண்டும். எதுக்கு சொல்றேன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு விஜய்க்கு தெரியாத மாதிரி இந்த வருஷம் நம்ம என்ன நம்ம வாசிச்சோம், நான் சொல்றேன் பார்த்து படிச்சிடும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து என்னத்தை படிச்சோம், அது எதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும் அப்படிங்கறத பத்தி விஜய்க்கு பெருசா அக்கறை இல்லை. இன்னொன்னு, இந்த தேர்தல் அறிக்கைகள்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம சேனல் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஜான் இப்ப வெளியே ஒரு டீம் சுத்துது, பல போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க, பாருங்க இவங்கள்ட்ட பேசுறோம் அவங்கள்ட்ட பேசுறோம்ட்டு. ஆனா உண்மையில் எப்படி தேர்தல் அறிக்கை ரெடி ஆகுதுன்னா, அப்பா 10 வருஷம் திமுக புக்கு, 10 வருஷம் அதிமுக புக்கு, 10 வருஷம் நாம் தமிழர் புக்கு, இந்த புக்கெல்லாம் எடுத்து எல்லாத்துலயும் என்னென்ன பிச்சுக்கணுமோ பிச்சுக்கங்க. நீங்க சொல்லியிருக்கிற விஜய் சொன்ன 10 விஷயங்களுமே இது வரைக்கும் யாராவது சொல்லாத விஷயம்னு கேட்டீங்கன்னா இல்ல. திமுக சொன்னாங்க, அதிமுக சொன்னாங்க, திமுக ஒரு பாயிண்ட், அதிமுக ஒரு பாயிண்ட், திமுக ஒரு பாயிண்ட், அதிமுக ஒரு பாயிண்ட், இப்படி ஒரு பாயிண்ட போட்டு முடிச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு. இன்னொன்னு, அவரோட பொசிஷன் ஷிஃப்டா இருக்கா இல்ல இதுதான் பொசிஷனாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா முதல்ல அவர் தன்னை காமிச்சுக்கிட்ட விதம் என்பது இலவசங்களுக்கு எதிரானவர்கள், நாங்க இலவசம் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த பசங்களே என்ன சொன்னாங்க, அந்த முதல்ல வீடெல்லாம் கொடுக்கப்பட சொல்லும் போதே அவர் சர்க்கார்லேயே சொன்னாரு, மிக்சியில நாங்க தூக்கி போட்டு உடைச்சோம், நாங்க கிரைண்டரா தூக்கி போட்டு உடைச்சோம், அப்படிப்பட்ட நாங்க போய் இலவசம் கொடுப்போமா? இலவசத்தாலதான் நாடு குட்டிச்சவர் ஆகுது. ஸ்டாலின் கவர்மெண்ட் எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கு. 1000 ரூபாய் 1500 எங்க இருந்து கொடுப்பீங்க? 5000 ரூபாய் நாட்டை கடனுக்கு தள்ளிட்டீங்க, 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டீங்க, இன்னைக்கு 4 லட்சம் 9 லட்சம் ஆயிடுச்சுன்னு கொதிச்சாங்க. இன்னைக்கு வேலை எப்படி முட்டு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, எங்க அண்ணன் சொன்னனால நாங்க எல்லாத்துக்குமே விட்டு கொடுக்குறாங்க பழகிட்டோம், அதனால இதுக்கு முட்டு கொடுப்பாங்களாங்கிறது தெரியல. அதனால இது அப்பட்டமா காப்பி தான். இது அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் வேற வழியும் இல்ல. வேற என்னதான் சொல்லுவார் அவர்? புதுசா ஏதாவது சொல்ல முடியுமா? மகளிருக்கு பக்கமான பாதுகாப்பு நாங்க கொடுப்போம், பக்காவா பாதுகாப்பு கொடுப்போம், எல்லா ஆட்சியும் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, மஃப்டி எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்பெசிபிக்கான விஷயம் நடக்கும்போது மஃப்டியில போலீஸ் இருப்பாங்க, மக்கள் எல்லா இடங்களிலும் இருப்பாங்க, மகளிர் போலீஸ் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்தது அப்படிங்கறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிற பல விஷயங்கள், மிக குறிப்பாக இந்த பேர் மகளிர் உரிமை தொகைங்கிறது வெவ்வேறு பேர் வைக்கிறாங்க. குளமகள் குளவிளக்கு திட்டம், இவர் என்ன பேர் வைக்கிறாருங்கிறது தெரியல. சிறப்பு திட்டம்னு ஒண்ணு சொல்லி 2500 ரூபாய், ஏன்னா 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்க மளிகை ஜாமான் கூட வாங்க முடியாது. 2500 ரூபாய், அப்ப 2500 மளிகை ஜாமான் வாங்கிடலாமா? இது தெரியலையே. ஏன்னா 2000 ரூபாய் எனக்கு பத்தாதுங்க. எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. என் குடும்பத்துக்கு 5000 ஆகுது, விஜய் 5000 கொடுப்பாரான்னு எனக்கு தெரியல. அதனால 2500 ரூபாய் கொடுக்க போறேன். ஏன்னா இவங்க 1000 கொடுத்து இப்போ 2000 சொல்றாங்க. எடப்பாடி ஸ்ட்ரைட்டா 1000க்கு முன்னாடி சொன்னாரு, இப்ப 2000 வந்துட்டாரு. அப்ப விஜய் என்ன கொடுக்குறாரு ஒரு கேள்வி ஆப்வியஸ்லி வரதான் செஞ்சது. அப்ப நான் 2500 ரூபாய் கொடுத்துறேன், இனிமேல் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க பிங்க் பஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. எடப்பாடி ஒரு ஸ்டெப் என்ன பண்ணாரு, ஆண்களுக்கும் சேர்த்து இலவசமா ஏறி போங்கப்பா அப்படின்னாரு. இவரு எந்த பஸ் வேணாலும் ஏறு, மகளிரா இருந்தா போதும், நீ இப்போ ஏறினா போதும், நீ நிச்சயமா எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம். இப்ப நீங்க ஏதாவது ஊர்ல ஏறி ஏசி பஸ்ல போய் ஏறி நான் மகளிர் அப்படி சொன்னாலே ஓகே, ஏசி பஸ் வாங்க மேடம், உட்காருங்க, நீங்க படுத்துட்டு தூங்கிட்டே வரலாம் அப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு உலகத்தை கூட்டிட்டு போறாரு. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்துவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவரே ஒரு இடத்துல சொன்னாரு, எதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமோ அதை மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம்னு சொன்னாரு. நீங்க அதனால ரொம்ப சேஃபா ஒரு கேம் விளையாண்டாரு. இதெல்லாம் எப்படிங்க செய்வீங்க? ஏங்க நீங்க சொல்றீங்க பிறந்த குழந்தை எல்லாத்துக்கும் நான் மோதிரம் போடுவேன். ஏங்க ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைங்க பிறகு தமிழ்நாட்டுல? அரசு மருத்துவமனை சொல்லி இருக்கலாம். அதான் சொல்லுங்க, அதான் சொல்றேன். பிறந்த எல்லா நாய்க்கட உரிமையாளர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்பா இல்ல, அப்பலோல பிறக்கும், எஸ்ஆர்எம்ல பிறக்கும் அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் தான், அதெல்லாம் எல்லாத்தையும் நான் மாமனா நான் பண்றேன். அது என்ன, நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன இதெல்லாம் நீங்க வேணே முடங்க பாக்குறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா மட்டும்தான் அது மாமாவா ஆகுமா? எல்லாம் கிடையாது. அது என்னுடைய மருமகன் ஆகுமா இல்ல மருமகன் ஆகுமா? எங்க குழந்தை பிறந்தாலும் தமிழ்நாட்டுல வீட்டுல பிரசவம் பார்த்தாலும் சரி, நீங்க போய் பிஹெச்ல பிரசவம் பார்த்தாலும் சரி, இல்ல நீங்க அப்பலோல பார்த்தாலும் சரி,
இல்ல நீங்க ரொம்ப ஹை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலும் சரி, குழந்தை பிறந்த உடனே எங்க அண்ணனுக்கு ஒரு போனை மட்டும் அடிச்சிருங்க, ட்விட்டர்ல கூட போடுங்க, உடனே ஓடி வந்து எங்க ஆட்கள் வந்து உடனே மோதிரத்தை மாட்டிடுவாங்க. அதே மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலே போதும், நாங்க வந்து 8 கிராம் உடனே எடுத்துட்டு வந்துருவோம். எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க, நான் வந்து அதை மறுபடியும் கொண்டு வருவேன். அதோட சேர்த்து நெசவாளர்கள்ட்ட அவர் போயிட்டு பேசினார். நெசவாளர்கிட்ட பேசின பிறகு நான் ஒரு பட்டு புடவை கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னார். இவர் அதை என்ன பண்ணாரு, அப்படியே அழைக்க உருவி மிக்ஸ் அடிச்சிட்டாரு. நான் 8 கிராம் 1 பவுன் பிளஸ் வந்து நான் பட்டு சேலை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த கோயிலுக்கு கிட்டா, ஆமா கிட்டில வந்து பேபி சோப், பேபி ஆயில், இதெல்லாம் வந்து ஏற்கனவே பெட்டகம் அப்படிங்கிற பெயர்ல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ரொம்ப சிறப்பாவே நடந்துச்சு. நமக்கு தெரியும். நீங்க வந்து பிரசவ விட்டு உடனடியா போனீங்கன்னா அதுல வந்து பேர்ச்சம்பளம், அயன் சத்துக்களுக்கான மாத்திரை, நெய், ஏன்னா நாங்களாம் வாங்கணும். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல திமுக ஆட்சியில ஒரே ஒரு பாட்டி தான் வந்துச்சு. அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க, அது ராமாமிர்த திட்டம் நினைக்கிறேன். அது வந்து அப்புறம் 6000 இருந்துச்சு, அதுக்கான தொகைங்கிறத மாத்தினாங்க. இப்ப கிட்டத்தட்ட 12,000 வரைக்கும் வருது. அது பாதி வருது பாதி வரல, அது எப்படி வருதுங்கிறது தெரியல. இவர் புதுசா ஏதோ அவரை கண்டுபிடிச்ச மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு கொடுப்போம்னு சொல்லி சொல்றாரு. நாப்கின்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம். நீங்க ரேஷன் கடை எங்க ஒரு பொது இடத்துக்கு போனா நாப்கின்ஸ். இது என்ன சிக்கல்னா, இது எல்லாவற்றையுமே நான் வந்து என்னோட அவங்க செய்யற ஊழல்ல இருந்து சமாளிச்சு நான் கொடுத்துருவேன். நான் இப்பதான் அதுவும் எப்படிங்க தெரிஞ்சுட்டீங்க, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யாரும் சொன்னாங்க, நம்ம பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4,69,00,000 நேத்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் பேசிட்டு போனார் ரோட்ல. அப்படியா 4,69,00,000 கோடியா, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியலையே. அப்ப இதுல 30% நான் எவ்வளவு ஆச்சு, ஓகே அடிக்கிறோம் இன்னைக்கு. இந்த விஷயத்துல உண்மையை சொல்லியிருக்காரு, இப்பதான் தெரிஞ்சு. ஆமா, அது அவர் எல்லாமே இப்பதாங்க தெரியும். இந்த பேப்பர் எப்ப கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? நேத்து கொடுத்திருப்பாங்க. அதுல வேற இதான் சாம்பிள் வேற சொல்லிட்டாரு. இப்ப என்னன்னா பயமா இருக்கு, இது சாம்பிள்னா தேர்தல் அறிக்கை வரும் பொழுது என்ன ஆக போகுது, அப்ப எல்லாருக்குமே வந்து அவ்வளவுதான், இலவசத்திலே நீங்க குளிக்கலாம்ங்கிற அளவுக்கு ஆயிடுமா அப்படிங்கிறது தெரியல. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அவங்களோட வாக்குறுதியை கொடுத்துட்டா அடுத்து ஃபாலோ பண்ணி இவங்க கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் அதான் நடக்கும். அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதாவது ஜான் ரொம்ப தெளிவா இருக்காரு. 10 வருஷம் புக் எடுங்க, அதுல இருந்து காப்பி அடிங்க, அதோட சேர்த்து இப்ப என்னென்ன பேசுறாங்க நோட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஆள் போடு, பாயிண்ட் எடுத்து எங்க அண்ணன் வந்து சொன்னாருன்னா கண்ணீர் அப்படியே ஒரு அம்மான பார்த்து இமோஷனலா அப்படியே அழுகுறாங்க அங்கேயே. ஏமா நீ ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கி தரமா இருக்க, இன்னும் புதுசா இப்பதான் யாரோ சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் பண்றீங்களா, என்னோட புரிஞ்சுக்கவே முடியலங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து ஓவராலா எல்லாத்துலயும் காப்பி அடிச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாரு. இதுக்கு எங்க காசு வரும்னு சொல்லி கேட்கறதுக்கு 30% நான் சேமிச்சு நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அது வந்து ஊழலை தடுப்பதன் மூலியமாகவே இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாமா, ஸ்டாலின் டாக்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, அது 20% அவங்களுக்கும் 10% மினிஸ்ட்ரிக்கும் போகுது அப்படின்ட்டு புதுசா கணக்கு சொல்றாரு. ஊழல் இல்லைன்னா சொல்ல போறது இல்ல, கண்டிப்பா ஊழல்லாம் இருக்கு. இவ்வளவு பெர்சன்டேஜ் சேவ் பண்ண முடியுமா, இவ்வளவு பெர்சன்டேஜ் சேவ் பண்ணி அதெல்லாம் மக்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் என்ன விஜய்க்கு ஒண்ணு தெளிவா தெரியுது, நம்ம எப்படி ஆட்சிக்கு வர போறது இல்ல. கேட்கற யார்ட்ட கேட்கிற, அண்ணன் தானே கேட்கிற, 2,500 2,000 போதுமா, 2,200 அடுத்து 3,500 கூட சொல்லு இப்ப யார்கிட்ட கேட்க போற அப்படின்ட்டு நல்லா ஏத்தி விடுறாரு. ஏன்னா நாளைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மார்ச் 10ஆம் தேதி 9ஆம் தேதி மகளிர் அவர் ஒரு பெரிய மாநாடு போறார் திருச்சியில. இப்ப அதுல ஒரு குழப்பம் வரும், நம்ம நீ எவ்வளவு எல்லாம் சொல்லணும்னு தெரியலையே, அப்ப நம்மளும் ஒருவேளை தாலிக்கு தங்கம்னா மறுபடியும் ஆரம்பிக்கணுமா, என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் வரும். மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இது ஏலத்துல போய் ஏத்தி விடுற கதை தான். ஆமா வேலை ஏத்தி விடுற கதை தான் இதெல்லாம். அதான் ஆமா, ஏலத்தை ஏத்தி விடுற தவிர அதெல்லாம். இது கடைசியா வந்து என்னன்னா மக்களுக்கு உண்மையிலே சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப யாரு வந்தாலும் சரி நமக்கு 2,000 கன்ஃபார்ம், இல்ல விஜய் ஒரு 2,500 கன்ஃபார்ம், நம்ம கண்டிப்பா வரப்போகுது அப்படிங்கிட்டு உண்மையிலேயே மக்களுக்கு குஷியா இருப்பாங்க, மகளிருக்கு உண்மையிலேயே குஷியா இருப்பாங்க. அந்த விதத்துல வந்து விஜயோட அறிவிப்புகள் எல்லாத்தையும் வந்து மகளிர் நிச்சயமா வரவேற்பாங்க. சொல்லிடுவாங்க, பாருங்க எங்க அண்ணன் பாருங்க தளபதி வந்து சொல்லிட்டாரு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மிக முக்கியமாக இந்த கோர்ட் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அஞ்சலை உடனே கேட்பீங்க, மகிழா கோர்ட்டுங்கிறது யாருன்னு தெரியுமா? நான் மகிழா கோர்ட்டு பெண்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. அதுல என்ன எம்எல்ஏ வழக்குகள் அவளை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்ல தெரியல, என்ன பண்றது தெரியல, பாதி ஸ்கிரிப்ட மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. மகிழா நிறுத்திட்டு உடனே அஞ்சலை அம்மாள் சிறப்பு கோர்ட்டுங்கிறாரு. நான் டக்குன்னு யோசிச்சேன், சங்கீதா முதல்ல போய் அவங்க இந்த அஞ்சலை அம்மாள் சிறப்பு கோர்ட்ட முதல் வழங்குறாயா அப்படின்னு அவங்க போட்டுற போறாங்களோ அப்படிலாம் சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. சோ அதெல்லாம் ஓவராலா என்ன கவர் பண்ணணும், மகளிருக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும், அரசியல் கட்சிகள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை விட கூடுதலா என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத ஓவராலா அவர் கவர் பண்றாரு அப்படிதான் பார்க்கிறேன். இல்ல ஆக்சுவலி மகளிர் தினத்துல ஒரு ஸ்பெஷலா அதுக்குன்னே அறிவிக்கிறதுக்குன்னே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா நாட் ஈவன் சிங்கிள் ஸ்கீம் வந்து புதுசாவும் இல்ல, மக்களை பெருசா கவரக்கூடியதாவும் இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் மட்டும் இல்ல என்டையர் பார்ட்டியே வந்து வேலையே பார்க்க வேண்டாம், சும்மா இருந்து ஒப்பேத்திக்கலாம் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கிறாங்களா? விஜயோட சொல்ற விக்ரவாணி மாநாட்டிலே நாங்க ஒரு விஷயம் சொன்னோம், பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தனி இலாக்கா. அதுல சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, 33% கட்சி பதவிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். நீங்க எடுத்து பாருங்க, தேர்தலிலும் சரி கட்சி பதவிகளும் சரி. அந்த மேடையில எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு செட் ப்ராப்பர்ட்டியை வச்சிருந்தாங்க. ஒரு முஸ்லீம் அம்மா, கொள்கை பரப்பு துணை செயலாளர், இணை செயலாளர் தாகிரா உட்கார வச்சிருந்தாங்க. அவங்களையுமே காணும்.
அவங்க மட்டும் தான் 5 பேர்ல ஒரு ஆளா உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு இந்த முதல் வரிசையில இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி கூட இல்ல. இதான் விஜய் கட்சியோட லட்சணம். பெண்களுக்காக பண்றோம். மத்த கட்சியில பண்றாங்களா? நீங்க என்ன சார் பண்றீங்க? உங்க கட்சியில இருக்கின்ற ஒட்டுமொத்தமா ஆண்களாகத்தான் இருக்கு. அங்க பெண்களை உண்மையிலே அதிகாரப்படுத்துவதற்கு எந்த விதமான வேலையும் இல்ல. இன்னைக்கு திடீர்னு மகளிர் நிர்வாகி 4 பேரை கூட்டிட்டு வர்றாங்க. இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க இவ்வளவு நாளும் தெரியல. மகளிருக்கு சாதித்த மகளிர் அவங்கள பாத்துருக்க மாட்டேங்க. எப்பயும் ரெகுலரா பாக்குறது அவங்க தகிராவை மட்டும் பார்ப்போம். அவங்க செட் ப்ராப்பர்ட்டி உட்காந்து அவங்க பேச விட மாட்டாங்க, அவங்கள வந்து மேடை ஏற விட மாட்டாங்க. இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்டா இல்ல நாங்க வந்து சமூக நீதி நாங்க முஸ்லிம்ஸ்க்கு கொடுக்குறோம் பாருங்க, பெண்ணை கொடுக்குறோம் பாருங்க ஒரு உருட்டுவானுங்க. ஆனா இதுவரைக்கும் மகளிருக்கு உரிய அங்கீகாரத்தை தமிழக வெற்றி கழகம் கொடுத்ததா என்று கேட்டால் நிச்சயமாக கொடுக்கவே இல்லை. இனியும் கொடுக்காது, எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எங்களுக்கு நிறைய செட் ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படுது. அதுக்கு நம்ம மகளிர் டீம் எல்லாம் வாங்க திடீர்னு போடுறாங்க. இவங்க எல்லாம் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர், இவங்க தான் வந்து மகளிர் வழக்கறிஞர் அணி என்னமோ புதுசா போடுறாங்க. அவங்களும் ரொம்ப குஷியா அதெல்லாம் பண்றாங்க. உண்மையிலே இவர்களுக்கான அதிகாரம் எல்லாம் அங்க அது கொடுக்கப்படுகிறதா? கிடையவே கிடையாது. அந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்துட்டு விஜய்க்கு வந்து அக்கறை இருக்கு, மகளிர் மேல அக்கறை இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து இவர்களுக்கான அதிகாரம் என்ன, மகளிருக்கான அதிகாரம் என்ன? இன்னும் சொல்ல போனா அவங்கள வாசிக்க சொல்லியிருப்பாரு. மகளிர் அணியே வாசிக்க சொல்றேன். நீ பாருங்க இன்னைக்கு வரைக்கும் பாவம் மகளிர் ஆங்கர் கூட கிடைக்க மாட்டேங்கிறாங்க. கொள்ளைப்பரப்பு சேனல்னு ஒருத்தர் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் ஆங்கர் உலகத்திலேயே இல்லங்க இது உலகத்திலேயே ஆங்கர் ரோலுக்கு காசு கொடுக்காம ஒருத்தருக்கு வேலை வாங்கிக்கிற கொள்ளைப்பரப்பு சேனல் கொடுத்த ஒரே கட்சி இந்த கட்சி மட்டும்தான். தொடர்ச்சியா சிங்க பெண்களா இருக்கணும், ரெட்டை யானையா இருக்கணும், எதா இருந்தாலும் அவர் தான். நீங்க ஏன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால டிபேட்ல என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அன்னைக்குதான் பெண் ஆங்கரா உட்காந்துருப்பாங்க. எல்லா சேனல்ஸ்லயும் அக்ராஸ் ஆல் சேனல்ஸ் 4 பெண்கள் தான் பேசுவாங்க. கேட்டா நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடுறே என்ன காமெடி பண்றீங்க நீங்க? அன்னைக்குதான் அவங்களுக்கு தோணும் இன்னைக்கு ஒரு பெண் ஆங்கரை உட்கார வைக்கணும்பா. பொதுவாகவே பெண்கள் ட்ரீட் பண்றப்பட விதம் என்னங்கிற நமக்கு தெரியும். எல்லாமே வந்து ஒரு நேம் சேக்குக்கு ஒரு அடையாள அரசியலை நோக்கிதான் ஒட்டுமொத்தமா போயிட்டே இருக்காங்க. பெண்களோட வாக்கள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு நடந்த சில அவங்க குடும்பத்தில் நடந்த சச்சரவுகள் அதனால பெண்கள் வாக்கள் எங்கே போயிடுமோன்னு ஒரு பயம் கூட அவருக்கு வந்திருக்கலாம். அப்ப அதை மீட்டெடுக்கிறதுக்கும் இந்த இது கொஞ்சம் உதவலாம். பிளஸ் இது ஆப்வியஸ்லி வந்து தேர்தல் நேரத்துல இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். எனக்கு அவங்க ஸ்கீமோட நேம்ஸே வந்து ரொம்ப மேல் சென்ட்ரிக்கா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ணனுக்கு சீர், தாய் மாமனின் பொக்கிஷமா சம்திங் இந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த அரசுமே வச்சதில்லை. வேணா அந்த ட்ரெடிஷ்னலாக உள்ள தாலிக்கு தங்கம் அது கூட மத ரீதியாக இருக்குன்னுலாம் விமர்சனங்கள் வந்ததுக்கு. ஆனால் அவர் வந்து தன்னை அண்ணனும் தாய் மாமனும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸையே வந்து அதை ஒரு மேல் சென்ட்ரிக்காக இருக்குங்கிற ஒரு 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 அவேர்னஸே இல்லாமல் அப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்களா? இல்லைங்க, சொல்ற சரியா தப்பான்னு தெரியல. நல்ல கணவரா இருக்க முடியல, நல்ல மகனா இருக்க முடியல, நல்ல அப்பாவா இருக்க முடியல, ஒரு மாமாவா இருந்துட்டு போறேன்னு சொல்லி சொல்றாரு. நான் ஒரு அண்ணனா இருந்துட்டு போறேன்னு சொல்லி சொல்றாரு. உண்மையில ரியாலிட்டியில என்ன நடக்குது? ரியல் லைஃப்ங்கிற மாதிரிதான். அவரோட ரியல் லைஃப்ல அவரால் வந்து இது எதுவுமே எடுக்க முடியல. அவரே கடைசியில சொல்றாரு இந்த சில பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதுக்காக நீங்களா ஹர்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லவேளை நான் என்ன யோசிச்சேன்னா இதுவும் திமுக சதிதான், திமுக சதி பண்ணிட்டாங்க, அதை பத்தி அந்த திமுக சதியில நானே உடைச்சிருவேன்னு சொல்லிடுவாருன்னு பார்த்தேன். நல்லபடியா அதுல இருந்து கொஞ்சம் தெளிவாயிட்டாரு. அது ரொம்ப நம்ம போட்டா நம்ம ரொம்ப நம்மளே தேவையில்லாம நம்ம நிறைய விஷயம் பண்ணிட்டோம், கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருக்க கூடாது அப்படின்னு மேபி யாரும் சொல்லிருப்பாங்க. சார் திமுக சொல்லிடாதீங்க சார், இது ரொம்ப கேவலமா போயிடு சார், நம்ம ரசிகனே காரி துப்பிட்டு இருக்கான், நம்ம தொண்டனே காரி துப்பிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு வந்து இதெல்லாம் இதை திசை திருப்புறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் வந்து அவரு என்ன பண்றாரு? நம்ம புதுசா பேர் வைக்கணும், நம்ம அண்ணனா பாக்குறாங்க, சகோதரனா பாக்குறாங்க, என்ன ஒரு தாய் மாமனா பாக்குறாங்க. அப்ப வந்து என்ன அதாவது சொல்றேன் அந்த கல்ட்டுக்கு உண்டான பேர்களை வச்சாதான் நமக்கு இது சொல்லப்போனா இதெல்லாம் நாளைக்கு உண்மையிலேயே விஜய் ஒரு ஆட்சிக்கு வந்தா வச்சுக்கோங்களேன், விஜய் மோதிரம், விஜய் பேபி ஆயில், விஜய் பேபி சோப், விஜய் பேபி குளுக்கோஸ், விஜய் பேபி கொழுக்கட்டை, விஜய் பேபி பவுடர், இப்படி கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. எல்லாமே வந்து அந்த பிராண்ட் அப்படிதான் சார், அப்பதான் சார் கரெக்டா இருக்கும் நம்ம அப்படின்னு கூட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதையே ஃபுல் அண்ட் ஃபுல் அதையே வச்சு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே அவரை மையப்படுத்தி இது ஒட்டுமொத்தமாக விஜய் இந்த விஜயை வச்சு என்ன எவ்வளவு தூரம் ஓட்ட முடியுமோ அதை மட்டும் ஓட்டுவோம், அதுக்குதான் வந்து ஓட்டு இருக்கு அப்படிங்கறதுல அவங்க அந்த பாதையிலே பயணிக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்போ பெண்கள் ஓட்டு போயிரும் விஜய் கொஞ்சம் பேனிக் ஆகுறாருன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் எலெக்ஷனை ஒரு பொருட்டாவே மதிக்கலையான்னு தோணுது. கொஞ்சம் அது மேல ஒரு சீரியஸ்னஸ் இருந்தா கூட த்ரிஷா கூட பப்ளிக் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா அவரோட ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் கிட்டே பயங்கர பேக் ஃபயர் ஆயிருக்கு. இல்லங்க, நீங்க அப்படிலாம் பேக் ஃபயர் ஆகலாம் நம்பாதீங்க. இவனுக்கு வந்து ஒரே ஒரு நாள் இப்ப இன்னைக்கு ஃபயர் விட்டுட்டு இருப்பான் பாருங்க, யாரெல்லாம் திட்டினானோ அவன்லாம் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாதவன்.
ஒரு நாள் திட்டுவான், அடுத்த நாள் அண்ணா சாரி நான் மன்னிச்சிடனா, உன்னை போய் நைட்டு திட்டினேனா, நைட்டு நான் தூக்கமே வரலனா, கனவுலாம் வந்து நீ என்ன கேள்வி கேட்டனா அப்படின்பா. அவன் ரொம்ப மானம் கட்டவன். இருக்கிறதுலே விஜய் ரசிகர் மாதிரி மானம் கட்ட எவனுமே கிடையவே கிடையாது. அவனுக்கு சுயறிவே கிடையாது. விஜய்க்கு எப்படி சுயறிவே கிடையாது, அதே மாதிரி அவனுக்கு யாருக்குமே சரி கிடையாது. இன்னைக்கு எல்லாம் ரிட்டன் ஆயிருப்பான். இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோங்க. ட்விட்டர்ல ஒரு நாள் ஃபுல்லா போட்டு அடிப்பானுங்க விஜயா. அடுத்த நாள் எங்க அண்ணன் நாங்க தான் செய்வோம், நாங்களே வந்து அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லிட்டு இவனா வந்துருவாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஏன்னா இது என்னன்னா, இப்போ சில பேர் பேசும்பொழுது நியாய தர்மங்கள் எடுத்து பேசுவாங்க. அப்படி பேசும்போது எங்க அண்ணனை எடுத்து பேசிட்டியா, அப்ப நான் இந்த நேரத்துல எங்க அண்ணனுக்கு நாம சப்போர்ட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான, ஏன்னா இப்படிதான் அவங்க உருவாக்கப்படுறாங்க. தொடர்ச்சியாக ரொம்ப மோசமான படங்களை முதற்கொண்டு ஓட வைக்கிறது எப்படி, நல்லா இல்லைன்னு ஒரு சீரசீன் எழுதுவான், அதுக்கு 1000 பேர் உள்ள விடுவாங்க. ஜெகதீஷ் மத்தவங்க எல்லாம் வந்து சூப்பரான படம், இந்த படத்தை போய் நம்ம சொல்லிட்டோம்னா அவனுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திடுவாங்க. அதே மாதிரி இது ஊர்வலத்துல இப்ப எப்படி எழுதுவாங்க, ஊர்வலத்துல நடக்காதாப்பா, அந்த தலைவர் செய்யாதாப்பா, இந்த தலைவர் செய்யாதாப்பா, திமுக தலைவர் செஞ்சாருப்பா, அதிமுக தலைவர் செஞ்சாருப்பா, பாமக தலைவர் செஞ்சாருப்பா, இப்படி இந்த கதைகள் எல்லாம் சொல்லி எல்லா ஊர்வலம் செய்யாத, எங்க அண்ணன் என்ன பெரிய இதா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு ரேஜ் கொடுங்க. ஏன்னா அவனால அந்த ரசிக வெறியில இருந்து அவனுக்கு வெளியே வரவே முடியல. அவனுக்கு வேற இதே கிடையாது. அதனால அவனுக்கு வந்து ரொம்ப எல்லாம் அதெல்லாம் யோசிக்க மாட்டான். யாரு புரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, குடும்ப தலைவிகளாக இருப்பவங்க கொஞ்சம் இன்னைக்கு வளர்க்குறாங்கன்னு நான் பாக்குறேன். குடும்ப தலைவிகளாக இருக்கவங்க இன்னைக்கு, ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு கணவன் ஒருத்தர் ஏமாற்றும் பொழுது அவங்களுக்கான மனவலி என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். விஜய் ஒரு ஏமாற்றக்காரனாக இருக்கிறாரோ அப்படிங்கிற குற்றச்சாட்டை சங்கீதா வைக்கிற போது அப்படி ஒரு மனவலி மேபி கொஞ்சம் வரலாம். இந்த பிள்ளைங்க கூட எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்குங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறிதான். அதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம், ஏன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குலாம் பந்தத்துக்குலாம் போகாதனால அதெல்லாம் ரொம்ப புரிதலுக்கு கொஞ்சம் காலம் ஏற்படலாம். இவர்களுக்கு ஒரு மாற்ற பார்வை இன்னைக்கு வந்திருக்கலாம். அந்த அளவுல தான் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கும். இன்னொன்னு, ரசிகர்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். இல்ல சில பேர் சொல்றது உண்மைதான் போல இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் டக்குன்னு மனசு ஏத்துக்காது. இல்ல அது விஜய் வந்து நான் ப்ரூவ் பண்ற மாதிரி நான் செய்யறேன் பாரு அப்படின்னு செய்யும் பொழுது அவர்களுக்கு வந்திருக்கும். அதனால ஆனா இதை விட்டு மொத்தமா விலைக்கு வந்துடுவான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவன் இன்னைக்கு திடீர்னு மாறிடுவான். உடனடியாக வந்து மறுபடியும் வேணா இதெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன் நான். கட்சிக்குள்ள இருந்து ஒரு நாள் ஃபுல்லா கடுமையா திட்டுவான், அடுத்த நாள் வந்து விஜய் என்ன மாதிரி யாருமே கிடையாது, விஜய் நான் தான் பெஸ்ட், நான் இந்த கட்சியை விட்டு போறேன்மா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் விஜய் நான் பக்கமே வரமாட்டேன், எஃபி பக்கமே வரமாட்டேன், ட்விட்டர் பக்கமே வரமாட்டேன், எலெக்ஷன் ஓட்டு கூட போட மாட்டேன்னு வருவான். அடுத்த நாள் பார்த்தா இதுல உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் இப்படியே பழகிட்டான். மறுபடியும் இந்த வேலைகளை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஆனா விஜய் ரசிகர்களை நம்பி எல்லாம் நீங்க அப்படிலாம் பேசுறாதீங்க. அவங்க ரொம்ப 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 அந்த மாதிரியான ஒரு குரூப் தான் அது. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.